السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد: قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم. وقال أيضا: كل شيء هالك إلا وجهه. وقال أيضا: كل نفس ذائقة الموت. وقال أيضا: أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. قال نبينا صلى الله عليه وسلم: إن من اقتراب الساعة أن يرى الهلال قبلا فيقال لليلتين وأن تتخذ المساجد طرقا وأن يظهر موت الفجار. وقال عليه الصلاة والسلام: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت. صدق الله وصدق رسول الله. அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோர் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாங்க. அவனது தூதர் அகிலத்தின் அருள்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் மீதும் அன்னாரின் பரிசுத்த உம்மத்தார்கள் அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹ்வின் வற்சா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இஸ்லாமிய மாத வரிசையில் புனிதமிகு ஜமாதுல் அவ்வல் மாதத்தின் 4ஆம் ஜுமாவினை அடைய பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மரியாதைக்குரியவர்களே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான்: குல்லு பனி ஆதம கத்தாஊன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்: குல்லு பனி ஆதம கத்தாஊன் வஹைருல் கத்தாஈன அத்தவ்வாபூன். ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், யார் தங்களுடைய பாவத்திற்காக வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மனிதன் பாவ சிந்தனையில் தான் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். ஷைத்தான் இருக்கிறானே, மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம், ரத்தம் ஓடுகிற இடங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக ஷைத்தானிய உணர்வு என்பதும் மனிதனிடத்திலே இருக்கத்தான் செய்கிறது. பாவங்கள் இல்லாதவர்கள், பாவமே செய்யாதவர்கள் என்றால் அவர்கள் மலக்குமார்கள். ஒரு மனிதனிடத்திலே 2 விதமான தன்மைகளும் இருக்கிறது. மலக்கானியத் என்று சொல்லப்படுகிற அந்த பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்கிற அந்த நிலையும், ஷைத்தானியத் என்று சொல்லப்படுகிற பாவங்களுக்கான தூண்டுதலும் ஒரு மனிதனிடத்திலே இருக்கத்தான் செய்கிறது. அந்த நேரத்தில் ஷைத்தான் பாவத்தை தூண்டுகிற போது மலக்கானியத் என்று சொல்லப்படுகிற பாவத்தை தடுக்கிற அந்த ஒரு உணர்வு நமக்கு வரும். அதை உணர்ந்து பார்த்து நாம் பாவத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆக பாவ உணர்வு என்பது மனிதர்களிடத்திலே இயற்கையாக இருக்கிற ஒரு தன்மைதான். ஒருவன் பாவமே செய்யவில்லை என்றால் அவன் மலக்காக மாறிவிடுவான். மனிதன் என்பவன் தவறு செய்வன் தான். அதிலே அந்த தவறுகளை விட்டு பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் சிறந்தவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இந்த உலகத்தில் வாழுகிற மனிதனுக்கு பாவ உணர்வு என்பது இருக்கத்தான் செய்யும். அது தவிர்க்க முடியாது. அல்லாஹ் தஆலா அதை தடுப்பதற்காக 2 உபதேசிகளை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: தரக்து ஃபீக்கும் வாயிலை நாத்திகன் வசாமிதன் ஃபன்னாத்திகு அல் குர்ஆனு வசாமிது அல் மௌத்.
அல்லாஹ் பேசுகிற ஒரு உபதேசியை வழங்கி இருக்கிறான். மௌன உபதேசி ஒன்றையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். பேசுகிற உபதேசி என்பது இருக்கிறது, அது குர்ஆன். இந்த குர்ஆன் என்பது இன்றைக்கு நம்மிடத்தில் அலமாரியிலே அலங்கரித்து வைக்கப்படுவதற்காக மாத்திரம்தான் இருக்கிறது. குர்ஆன் என்றாலே அது ஓதப்படக்கூடியது என்கிற பொருளை தருகிற அற்புதமான வேதம் அது. ஆனால் இன்றைக்கு நமக்கு அலமாரியிலே அலங்கரித்து அதை ஒரு உயரமான இடத்திலே வைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது குர்ஆன். அதை ஓதுவதற்காக இன்றைக்கு சமூகம் பயன்படுத்துவதில்லை. அதே போல அந்த குர்ஆனுடைய கட்டளைகளை விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும். முதலில் அந்த குர்ஆனை நாம் ஓத வேண்டும், இரண்டாவது அவருடைய கட்டளைகளின்படி செயல்பட வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா முன்வாழ்ந்த சமுதாயத்தின் வரலாறுகளையும் பல்வேறு விதமான உபதேசங்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இடம்பெற செய்திருக்கிறார். மலைகளை கூட தன்னுடைய கைகளால் குடைந்து விடுகிற அளவுக்கு ஆற்றல் பெற்ற, குடைந்த அதையே வீடாக மாற்றுகிற அளவுக்கு ஆற்றல் பெற்ற ஆது, மூது, சமூது போன்ற சமுதாயத்தவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு நிமிடத்திலே அழித்து முடித்து விட்ட வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த திருக்குர்ஆனிலே சொல்லுகிறார். இப்படி அல்லாஹ் பல்வேறு உபதேசங்களின் குர்ஆனிலே இடம்பெற செய்திருக்கிறார். இந்த குர்ஆனை நாம் அல்லாஹ் நமக்கு பேசுகிற உபதேசியாக வழங்கி இருக்கிறார். அதை நாம் முதலில் ஓதத் தெரிய வேண்டும், அதில் இருக்கிற கருத்துக்களை விளங்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். இது பேசுகிற உபதேசி. அல்லாஹ் பேசாத ஒரு உபதேசியும் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கிறார். அதுதான் மௌத். பேசாத உபதேசி, அது மௌன உபதேசியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஜனாசாவும் நமக்கு ஆயிரம் உபதேசங்களை செய்கிறது. அதை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டாலே எந்த பயானும் தேவையில்லை. அந்த மனிதனை திருத்துவதற்கு எந்த பயானும் தேவையில்லை. மௌத்தை ஒரு மனிதன் உணர்ந்தாலே அவன் திருந்தி வாழ்வதற்கு அதுவே போதுமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு மௌன உபதேசியாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைத்தே தீருவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹு, அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிருன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்படி மரணம் குறித்து பல்வேறு விதமான எச்சரிக்கைகள் குர்ஆனிலே வருகிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதாவது ஒரு ஜனாசா கடந்து சென்றால் சொல்வார்கள், மௌஇதத்துன் பலீகா, இந்த மரணம் ஒரு அற்புதமான உபதேசி என்று சொல்வார்கள். வஃபலத்துன் ஸரீஆ, விரைவாக மறக்கடிக்கிற ஒன்றுமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். விரைவாக நாம் மறந்து போய்விடுவோம். ஒரு மௌத்தை பார்த்தா அந்த நேரத்தில் ஒரு வருத்தம் வருது, அடுத்த நொடியை நாம் சிரிக்க ஆரம்பித்து விடுவோம். அதைத்தான் சொல்கிறார்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள். இது ஒரு நல்ல ஒரு உபதேசம், ஆனால் விரைவிலே மறக்கிற ஒரு பொதுமோக்கு தன்மை இன்றைக்கு மனிதர்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. மரணம் யாருக்கு வேண்டுமானாலும் வரும். கருவிலே இருக்கிற குழந்தைக்கும் மரணம் வரும். பிறந்த குழந்தை அடுத்த சில நொடிகளில், வினாடிகளில், அடுத்த சில நிமிடங்களில் அல்லது சில மாதங்களில் அதற்கும் மரணம் வரும். சிறுவர் சிறுமியாக இருக்கிற அவர்களுக்கும் மரணம் வரும். வாலிபர்களாக இருக்கிற அவர்களுக்கும் மரணம் வரும். வாலிபம் ஒரு கோல் இருந்தாலும் சரி, மரணத்திற்கு எந்த காரணமும் இல்லை. திடீரென விபத்திலே அவர்கள் இறக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நோயிலே இறக்கலாம். யாருக்கு வேண்டுமானாலும் மரணம் வரும். நடுத்தர வயதிலே உள்ளவர்களுக்கும் மரணம் வரும். வயோதிகத்தை அடைந்தவர்களுக்கும் மரணம் வரும். மகிழ்ச்சிகரமான நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற போது அந்த நேரத்திலும் மரணம் வரும். எத்தனை செய்திகளை பார்க்கிறோம். ஒரு மணப்பெண், அவளுக்கு மகரிபுக்கு பிறகு திருமணம் நடக்க இருக்கிறது. மகரிபுக்கு பாங்கு சொல்லப்படுகிறது. அந்த மணப்பெண், நான் ஒது செய்து விட்டு மகரிபு தொழுகிறேன் என்று சொல்கிறார்.
அவரின் பெற்றோர்கள், சுற்றி இருந்தவர்கள், நீ உது செய்தால் உன்னுடைய மேக்கப் கலைந்துவிடும், நீ உது செய்தால் உன்னுடைய மேக்கப் கலைந்துவிடும், அதனால் திருமணத்திற்கு பிறகு தொழுதுகொள் என்று சொல்கிறார். அவள் கேட்கவில்லை. உது செய்தால், தொழுகையிலே நின்றால், சஜிதாவிலே மரணம் வந்தது. எந்த ஒரு சூழ்நிலையில் யாருக்கு எப்படி மரணம் வரும் என்று நம்மால் சொல்ல முடியாது. மரணத்திற்கு காலமோ இடமோ ஆண்டி அரசன் என்கிற எந்த வேறுபாடும் கிடையாது. மலக்குள் மௌத் எல்லோருக்கும் வந்து விடுவார். யாருக்கு எந்த நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் சரியாக மலக்குள் மௌத் வந்து விடுவார். குலிய தவஃபாக்கும் மலக்குள் மௌத் இல்லதி உக்கிலபிக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களை மலக்குள் மௌத் உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற மலக்கு உங்களை மௌத்தாக்குவார். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மரணம் வரலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே மலக்கு வந்தார், மலக்குள் மௌத் வந்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், நீங்கள் யார் என்று கேட்டார்கள். இப்ப மலக்கு பதில் சொன்னார், மல்லா யஹாஃபுல் முலூக், எந்த அரசர்களுக்கும் பயப்படாத, வலா யம்னவுல் குஸூ, எந்த கோட்டையும் தடுத்து விடாத, வலா யக்பலுர் ரிஷ்வா, எந்த லஞ்சத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவன் நான் என்றார் மலக்குள் மௌத். எந்த அரசனாக இருந்தாலும் பயப்பட மாட்டார் மலக்குள் மௌத். எந்த கோட்டையாக இருந்தாலும் உள்ளுக்குள் அவரை வருவதை யாராலும் தடுக்க முடியாது. லஞ்சம் கொடுத்து, காசு கொடுத்து, இன்றைக்கு நிதி கொடுத்து நீதியை விலைக்கு வாங்குவதை போல அப்படியெல்லாம் மலக்குள் மௌத்திடத்திலே காசு கொடுத்தெல்லாம், லஞ்சம் கொடுத்தெல்லாம் தப்பித்து விட முடியாது. அப்படிப்பட்டவன் நான் என்று மலக்குள் மௌத் சொன்னார். அப்ப ஒரு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நீங்க மலக்குள் மௌத்துன்னு புரிஞ்சுட்டாங்க. இப்படி திடீர்னு வந்தீங்கன்னா எப்படின்னு கேட்டார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். நாங்கள் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறோமே உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். மலக்குள் மௌத் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்களா? ஆமா. உங்க சொந்தக்காரங்க மௌத்தானாங்க, உங்க குடும்பத்துல மௌத்தானாங்க, உங்க பக்கத்து வீட்டுல மௌத்தானாங்க, உங்களுடைய நண்பர்கள் மௌத்தானாங்க, இதுவெல்லாம் உங்களுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ். அவங்களுக்கெல்லாம் எப்படி மௌத்து வந்துச்சோ அதுபோல உங்களுக்கும் மௌத்து வரும் என்று உங்களுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ். நான் திடீர்னு தான் வரலன்னு சொல்லி மலக்குள் மௌத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்னாங்க. இன்றைக்கு சிறு வயது மரணங்கள் அதிகமாக நாம் கேள்விப்படுகிறோம். நல்லாத்தான் இருந்தார், திடீர்னு போயிட்டார் அப்படிங்கிற வார்த்தைகளை இன்றைக்கு அதிகமாக கேள்விப்படுகிறோம். திடீர் மரணம் ஆபத்தானது. திடீர் மரணம் ஆபத்தானது. ஒரு மனிதன் தௌபா செய்வதற்குண்டான, பாவ மன்னிப்பு கேட்பதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் மௌத்தாகுவதற்கிறதே அது பெரும் துரதிர்ஷ்டம். நாயகம் சொன்னார்கள், கியாமத் நாளினுடைய அடையாளங்களில் ஒன்றை சொன்னார்கள், மூன்றை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது பிறையை பெரிதாக பார்க்கப்படுவது. இன்னைக்கு பிறை பார்க்கும் போது நம்ம என்ன சொல்றோம், இது 2வது நாள் பிறையாக தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு ரமலானுக்கு மாத்திரம்தான் பிறையை பார்க்கிறோம், மற்ற சமயங்கள்ல பிறையை பார்க்கறது இல்லை. ஆனா பிற மாசம் பார்க்கிறோம். அந்த பிறையை பார்த்துட்டு என்ன சொல்றோம், நம்ம இது 2வது நாள் பிறையாக தெரியுது அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையில அது முதல் நாள் பிறைதான். அப்படி பிறையை பெரிதாக பார்க்கப்படுவது கியாமத் நாளினுடைய அடையாளம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னார்கள், வன் துத்தஹிதல் மஸாஜிது துருகா, பள்ளிவாசல்கள் நடைபாதையாக ஆகிவிடுவது. இன்னைக்கு பள்ளிவாசல யூரின் போயிட்டு போறதுக்கும் கழிவறையை பயன்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு பள்ளிவாசல் பயன்படுது. பள்ளிவாசல்கள் தொழுகைக்கு வருவதற்கு ஆட்கள் இல்லை. பள்ளிவாசல்கள் என்னவாகிவிட்டது, இன்றைக்கு நடைபாதையாக ஆகிவிட்ட சூழல். இது கியாமத் நாளுடைய அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னார்கள், வயூதுஹர மௌத்துல் புஜா, திடீர் மரணங்கள் ஏற்படுவது, இதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம் என்று சொன்னார். இன்றைக்கு அதிகமான மரண செய்திகள் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. மரணத்திற்கு வயதோ காலமோ இடமோ எதுவும் தேவையில்லை. யாருக்கு அல்லாஹ் எப்போது நிர்ணயித்திருக்கிறாரோ அப்போது மரணம் வந்துவிடும்.
நல்லோர்கள் இருக்கிறார்களே எப்போதுமே மௌத்தை பத்தியே பேசுவாங்க. நமக்கு இன்னைக்கு கல்யாண வீட்டுல இருந்தா மௌத்தை பத்தி பேசுறேன், யாப்போ அவசரமா பேசுறேன்னு சொல்லிடுவோம். மௌத்தை பத்தி பேசுறதை நம்ம விரும்ப மாட்டோம். ஆனா நல்லோர்கள் எப்போதும் மரணத்தை பற்றியே பேசுவார்கள். ஒரு மன்னர் பிரம்மாண்டமான மாளிகை ஒண்ணு கட்டினார். கட்டிட்டு ஒரு நல்லடியார் ஒருத்தரை கூப்பிட்டு இதுல ஏதாவது குறை இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கன்னு சொன்னார். நீ சரி செய்ய முடியாத ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொன்னார். நீ சரி செய்ய முடியாத ஒரு குறை இருக்கிறது. ஏன்னா ஒரு நாள் வரும், நீ இந்த மாளிகையை விட்டு சென்று விடுவாய். நீ பார்த்து பார்த்து கட்டிய இந்த மாளிகையை விட்டு நீ ஒரு நாள் சென்று விடுவாய். ஆனால் நீ அங்கிருந்து சென்றுட்டீனா உன்னாலேயே அந்த நீ கட்டின வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அதான் மௌத்துன்னு சொன்னார். உன்னாலேயே நீ கட்டின வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. யாராவது இவர் இவ்வளவு செலவு பண்ணி கட்டி இருக்கிறார், இவ்வளவு லட்சங்கள் இவ்வளவு கோடிகள் செலவழித்து இந்த வீட்டை கட்டி இருக்கிறார், இவரை இங்கேயே புதைக்கிட்டோம்னு யாராவது சொல்லுவாங்களா? இவரை இங்கேயே புதைக்கிட்டோம்னு யாராவது சொல்லுவாங்களா? எப்ப இவரை இங்க இருந்து தூக்கிட்டு போவீங்க? மௌத்துன்னு செய்தி கேட்டாவே எப்ப எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க. மௌத்துன்னு சொன்னாவே எப்ப எடுக்கிறீங்கிற வார்த்தை தான் வரும். அதனால இது நீ குறை அதாவது நீ உன்னால் நிவர்த்தி செய்ய முடியாத குறை இது. நீ ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு போய் விடுவாய், உன்னால் அதற்குள்ளாக வர முடியாது. 2 வீடு இருக்கிறது. ஒன்று மரணம், சென்று விட்டால் திரும்ப வர முடியாது. இன்னொன்று கபரு, அதுக்குள்ள நீ போயிட்டா வெளியே வர முடியாது. அதுக்குள்ள நீ போயிட்டா வெளியே வர முடியாது என்று சொன்னார். ஒருத்தர் வீடு ஒண்ணு விலைக்கு வாங்கினார். வீட்டு விலைக்கு வாங்கிட்டு அதுல ஒப்பந்தம் எழுதுறதுக்காக வேண்டி ஒரு ஆலிமை கூப்பிட்டார். நீங்க பத்திரம் எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலிமை கூப்பிட்டார். அவரு அந்த பத்திரத்துல எழுதினார் அந்த ஆலிம், அதா தாரும் இஸ்தரா மையத்தும் மின் மையத்தின் பலதில் காப்பிடி. இது ஒரு வீடு, ஒரு மையத்திடத்திலிருந்து இன்னொரு மையத்தின் வீட்டை வாங்கி இருக்குது அப்படின்னு எழுதுறார். ஒரு மையத்திடத்திலிருந்து இந்த வீட்டை இன்னொரு மையத்தை வாங்கி இருக்கிறது. பொதுமக்காக வாழுகிற இந்த உலகத்திலே ஒரு மையத்திடத்திலிருந்து மறுமையை மறந்து வாழுகிற இந்த உலகத்திலே ஒரு மையத்து இன்னொரு மையத்திடத்திலிருந்து வீட்டை வாங்கி இருக்குது அப்படின்னு எழுதினார். நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப நல்லவங்க எங்க பார்த்தாலும் மௌத்தை பற்றியே பேசுவார்கள். நமக்கு மௌத்தை பற்றி பேசினால் அது ஒரு அவசகுணமாக தெரிகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், நபியே உங்களிடத்தில் அவர்கள் ரூஹை பற்றி கேட்கிறார்கள். மக்கள் குளிர் ரூஹுமின் அம்ரி ரப்பி, நீங்க நபியை நீங்க சொல்லிருங்க, ரூஹு சம்பந்தப்பட்ட விஷயம், ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம் அது என்னுடைய ரப்பை சார்ந்தது, அதை தெரிந்தவன் அல்லாஹ்தான். வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, நீங்கள் கொஞ்சம் தான் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள். தெரியாதுன்னு சொல்றது இருக்குங்களே, அது மிகப்பெரிய விஷயம். யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு எனக்கு தெரியும் சொல்லி ஏதாவது தப்பாக பதில் சொல்லிட்டோம் வைங்க, அது ரொம்ப பெரிய தப்பு. அதனால தெரியலன்னு சொல்றது இருக்குது, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அல்லது பார்த்து சொல்கிறேன் என்று சொல்வதுதான் சரியானது. அந்த அடிப்படையில இங்கே அது விஷயமாக ஒரு படிப்பினை இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே அந்த மக்கள் கேட்டார்கள், ரூஹை பற்றி கேட்டார்கள். ரூஹுடைய விஷயம் அல்லாஹ்வை சார்ந்தது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கபரு, மறுமை, கபர் இருக்கிறது, மறுமை இருக்கிறது, சுவனம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. மறுஉலகத்திற்கு, இந்த உலகத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால் மறுஉலக வாழ்க்கை இருக்கிறது. அங்கே சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. சொர்க்கத்தில் சுகம் இருப்பார்கள், நரகத்தில் வேதனை இருப்பார்கள், எல்லாம் சொல்லுகிறது இஸ்லாம். அதை நம்ம கண்கூட பார்த்தவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. கண்கூட பார்த்தவங்க யாருமே இல்லை. பார்க்காததால நமக்கு நம்பிக்கை வரல. அதற்கான தயாரிப்புகள் நம்மிடத்திலே இல்லை. அந்த மறுஉலகத்திற்கான தயாரிப்புகள் நம்மிடத்திலே இல்லை. வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்கிற பொதுபோக்கோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயத்தை சொல்லுவான்,
வலைசிக்கு தௌபத்து இல்லதீன யஅமலுன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதுல் மௌத் கால இன்னி துபுத்துல் ஆன வலல்லதீன யமூத்துன வஹும் குஃபார் உலாயிக. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அதாவது ஒருவர் பாவம் செய்கிறார் என்றால், பாவம் செஞ்சுட்டு மௌத்தா போற நேரத்துல இன்னி துபுத்துல் ஆன், இப்போது நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் தஆலா அதை பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போல யார் காஃபிரான நிலைமையில மௌத்தாகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்களுக்கு உலாயிக அத்தபினாலகும் அதாபன் அலீமா, அவர்களுக்கு வேதனை தருகிற, அவர்களுக்கு நோவினை தருகிற வேதனையை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயத்த சொல்றான். பாவம் செஞ்சுட்டே இருந்துட்டு மௌத்தா போற நேரத்துல யா அல்லாஹ் என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருன்னு பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்களுக்கும் வேதனை, காபிராக மௌத்தாவர்களுக்கும் வேதனை, ரெண்டு பேர்த்தையும் ஒன்னாவே எடுத்து சொல்றான் அல்லாஹ் தஆலா. நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், எப்படி எல்லாம் இன்றைக்கு பாவத்திலேயே நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோம். கபரை பற்றிய அச்சம் இல்லை, நரகம் குறித்து பயம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாயகத்திடத்திலே வந்த அந்த மக்கள் கேட்டார்கள், ரூஹுனா என்ன, அது எப்படி போகுது, அது எப்படி பிரிந்து செல்வது, உயிர் எப்படி போகுது என்று கேட்டார்கள் நாயகத்திடத்திலே. நாயகம் அந்த விஷயத்தை அல்லாஹ் தான் அறிவான் என்று சொன்னார். இஸ்லாம் ரூஹ் பற்றி இப்படி சொல்லுகிறது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று. இத எதை வைச்சாலும் ஆராய்ச்சி பண்றதே சிலர்களுக்கு வேலை. அந்த அடிப்படையில அமெரிக்காவில் உள்ள கேம்பிரிட்ஜ் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, சில வருடங்களுக்கு முன்னால் அந்த யூனிவர்சிட்டியை சார்ந்த 14 விஞ்ஞானிகள், அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்கிறது, அது 1636 கட்டப்பட்டது, 400 வருஷம் ஆச்சு. அங்க 24,513 மாணவர்கள் படிக்கிறாங்க, 20,000க்கு மேல ஸ்டாஃப்கள் அங்க இருக்கிறாங்க, 4 லட்சத்திற்கு அதிகமான பழைய மாணவர்கள் இருக்கிறாங்க அங்க படிச்சவங்க. அதே மாதிரி 3,50,00,000 ஆன்லைன்ல அந்த யூனிவர்சிட்டில இருந்து படிக்கிறவங்க இருக்கிறாங்க. 3,50,00,000 பேர். அவ்வளவு பெரிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மிக சிறப்பான ஒன்று அமெரிக்காவில் அது இருக்கிறது. அந்த 14 விஞ்ஞானிகள் ரூஹ் பத்தி இஸ்லாம் எப்படி சொல்றது அதை நம்ம ஆய்வு செய்யணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா சவால் விட்டுட்டா அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மைன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிஸூரத்தின் மின் மிஸ்லி. நீங்க நம்ம இறக்கி இந்த குர்ஆன்ல சந்தேகப்பட்டீர்கள் என்றால் உங்களால் முடிந்தால் ஒரு சூறாவையாவது கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சவால் விட்டார். அது ஒரு ஆயத்தையாவது கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சவால் விட்டார். யாராலும் குர்ஆனை போன்ற ஒரு வசனத்தை யாராலும் உருவாக்க முடியாது. அந்த சவால் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. 1400 ஆண்டுகள் கடந்தும் யாராலும் அந்த சவாலை முறியடிக்க முடியவில்லை. அப்போ அல்லாஹ் உயிர் பற்றி சொல்லுகிறார், இவர்கள் ஆராய்ச்சி செய்கிறேன் என்று இறங்குகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல ரூஹ் பற்றி சொல்லுகிற போது, ஃபலௌலா இதா பலகத்தில் அமுல்கும் வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன், அதாவது உயிர் பிரிந்து தொண்டைக்குடியை வந்து அடைகிற போது வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன், அப்ப நீங்க பாப்பீங்கங்கறாங்க. அந்த உயிர் பிரிந்து செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்பதான் மதுவிலே திளைத்திருப்பவர்கள், வட்டியிலே திளைத்திருப்பவர்கள், விபச்சாரத்திலே திளைத்திருப்பவர்கள், தொழுகையை விட்டுக் கொண்டு தாண்டோடித்தனமாக வாழ்ந்தவர்கள் எல்லோருக்கும் அந்த உயிர் தொண்டையை அடைக்கிற போது அப்பதான் அவங்களுக்கு என்ன செய்யும், ஆஹா நாம் இத்தனை நாள இப்படி இருந்துக்குமேன்னு சொல்லி நோ சான்ஸ், அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் குர்ஆன் ஹதீஸ் இமாம்கள் சொல்லி தந்த உண்மை என்று அப்போது புரிய வரும். நோ சான்ஸ், அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. வனஹனு அக்ரபு இலைக்கும் வலாக்கின் லா துப்சிரூன், அல்லாஹ் சொல்றான், நான் அந்த நேரத்துல உங்களுக்கு பக்கத்துலதான் நாம இருப்போம், ஆனா உங்களால பார்க்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், ஆன்மாவை எப்படி பார்க்காமல் இருக்கிறோமோ அது போல அல்லாஹ்வையும் பார்க்க முடியாது, என்னையும் பார்க்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான்.
ஆனா நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை பார்க்கலங்கிறதுக்கான நம்பிக்கை இல்லாம இழந்து விடக்கூடாது. உயிர் பிரியும் போது உயிர் மேல் நோக்கி செல்வதை மௌத்தாகுவர் பார்ப்பார். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மௌத்தாகுவர் பார்ப்பார். நம்ம மௌத்தா போறவங்க அந்த சக்கராத்துல இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல இருந்தவங்களுக்கு தெரியும், அவர்களுடைய உயிர் பிரிகிற நேரத்திலே அவர்கள் கண் மேல் நோக்கி போகும். அவருடைய கண் மேல் நோக்கி போகும். அந்த உயிர் இழுத்து செல்லப்படுவதை, உயிர் எடுத்து செல்லப்படுவதை அவர்கள் பார்க்கிறார்கள். என்னால் வான்துமையினை இதன் தந்துரும், அப்போது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் நாயசுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒமா ஊத்தித்துனல் இல்மி இல்லா கலீலா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாயசுல்லாஹ் சொல்வதை பார்த்து, உங்களுக்கு கம்மியாகத்தான் நாம் அறிவு வாங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் சில விஷயங்களை ரூஹ் சம்பந்தமாக அறிவிக்குது. கல்லா இதா பலகத்தி தராக்கிய வக்கீல மன்றாக் வதன்ன அன்னகுல் ஃபிராக் வல்தஃபத்தி ஸாக் பிஸ்ஸாக் இலா ரப்பிக யௌமைதினில் மஸாக். அதாவது ரூஹ் தொண்டைக்குழியை வந்து அடைகிற போது அல்லாஹ் சொல்லுவான், ஓடி பார்க்கிறவங்க, மந்திரிச்சு பார்க்கிறவங்க, யார வேணாலும் கூப்பிட்டுங்க. ஓதி பார்க்கிறவங்களா எங்க, மந்திரிச்சு பார்க்கிறவங்களா எங்க, மன்றாக் அவர்கள் எல்லாம் எங்கே, அவர்கள் எல்லாம் அழைத்து பாருங்கள். அவர்களால் அந்த உயிர் போவதை தடுக்க முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான். அப்போதுதான் அந்த மரண படுக்கையில இருக்கிறவன் நாம் இந்த உலகை விட்டு பிரிந்து செல்கிறோம் என்று அவன் உணருவான். கால்கள் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து கொள்ளும், பிணங்கிக் கொள்ளும், கண்டைக்காலோடு சேர்ந்து கொள்ளும். அல்லாஹ்விடத்திலே அவன் உங்களுடைய இறைவன், நிச்சயமாக உங்களுடைய இறைவன் அந்த நாளிலே உங்களை இழுத்து செல்வான், உங்களுடைய ரூஹை இழுத்து செல்வான். அப்ப என்னன்னா, மனிதன் வந்து ரூஹ் பிரிவதை பார்க்க முடியும். கால்களோடு கால் பிணையும், பெருவிரல் விலையாக ரூஹ் போகும், அவன் பார்ப்பான் அதை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த 14 விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்கிறார்கள். ஒரு நோயாளியை பிடிச்சிட்டாங்க. டாக்டர் வந்து 1 மணி நேரம் டைம் கொடுத்தார். 1 மணி நேரத்துல உயிர் போயிடும், அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பயன் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி விட்டுருங்கன்னு சொல்லணும், அந்த மாதிரி. அப்ப அந்த இழுத்து கொண்டிருக்கிற ஒரு நோயாளி, மரணப்படுக்கையில் இருக்கிற ஒரு நோயாளியை புல்லட் ப்ரூஃப் கண்ணாடிகளை சுற்றி அமைத்து அவனை ஒரு ரூம்ல வச்சு சுத்தியும் கேமரா வச்சுட்டாங்க. ஒரு காற்று போனால் கூட அந்த மைக்ரோ சொல்லுவாங்க, அந்த விஷயத்தை கூட உணர்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த கேமராக்கள். அந்த 14 விஞ்ஞானிகளும் அந்த சயின்டிஸ்டுகளும் அந்த கேமராவையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. 1 மணி நேரம் ஆச்சு, எதுவுமே அவங்களுக்கு கண்ணுல தென்படல. 2 மணி நேரம் ஆச்சு, 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த விஞ்ஞானிகள் அந்த மையத்தை, அந்த நோயாளியை போய் பாக்குறாங்க. ஒரு மருத்துவரை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இவருடைய உயிர் போய் 4 மணி நேரம் ஆச்சுங்க. மருத்துவர் அவங்களால அந்த ரூஹ போறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அல்லாஹ் குர்ஆன்ல விட்ட சவால், அதை யாராலும் நிரூபிக்க முடியாது. ஐனமா தக்கூன யுத்ரிக்கும் வலவு குன்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா. நீங்க கட்டப்பட்ட கோட்டைக்குள் இருந்தாலும் உங்களை மரணம் வந்தே அடையும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. குர்ஆன் உயிரை பற்றி சொல்வது உண்மை. மறுமையில் அனைத்து காரியங்களுக்கும் கேள்வி உண்டு என்று குர்ஆன் சொல்கிறது, அதுவும் உண்மை. நம்ம விஞ்ஞானம் சொன்னா நம்புவோம், ஏதாவது மீடியா சொன்னா நம்புவோம். ஆனா குர்ஆன் ஹதீஸ் சொன்னா அதை நாம நம்ப மாட்டோம். குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறோம், ஆனால் அதிலே நம்பிக்கை வந்திருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் வந்திருந்தால் இன்றைக்கு ஒவ்வொரு வக்துகளிலும் பள்ளிவாசல்களில் இடம் பற்றாக்குறை ஏற்படும். பள்ளிவாசல்கள் விரிவாக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் இன்றைக்கு பள்ளிவாசல்கள் ஜும்மாவுக்காகவே விரிவாக்கப்படுகிறது. எந்த பள்ளிவாசல்கள் வக்து தொழுகைக்காக விரிவாக்கப்படுகிறது என்று யோசித்து பாருங்கள்.
அந்த மரணம் நமக்கு வரும். அந்த மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதில் கேள்வி இருக்கிறது, கபரிலே நெருக்குதல் இருக்கிறது, கபரிலே வேதனை இருக்கிறது. அதிலெல்லாம் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் உண்மைதான் என்று உணர்ந்திருந்தால் ஏற்பட்டிருக்கும். பாங்கு சத்தம் கேட்டும் பள்ளிக்கு வராமல் இருந்திருக்க மாட்டோம். மரியாதைக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 நபர்கள் அரிசின் நிழலிலே இருப்பார்கள். அதிலே ஒருவன் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், அவன் வெளியே இருந்தாலும் கூட எப்படா பள்ளிவாசலுக்கு போவோம் என்ற உணர்வோடு அவனுடைய மனம் இருக்குமே, அவன் நாளை அரிசியின் நிழலிலே இருப்பான் என்று சொன்னார். மூமின்கள் என்றால் அல்லாஹ் யார் என்று குர்ஆனிலே சொல்கிற போது, இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்ங்கற பெயரை கேட்டா அவங்க உள்ள நடுங்கிரணும். அல்லாஹ் அக்பர் என்ற 5 வேளை சப்தம் நமக்கு பாங்கு சப்தம் கேட்கிறது, நமக்கு அந்த உணர்வு வருவதில்லையே, யோசித்து பார்க்க வேண்டும். வைதா துலியத் அலைஹிம் ஸாதத்துஹு ஈமானா, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். தொழிலுக்கு போனா வருமானம் போயிடும் நினைக்க மாட்டாங்க. தொழிலுக்கு போனா வருமானம் போயிடும் நினைக்க மாட்டாங்க. ஜும்மா நேரம் கடை திறந்து வைக்க மாட்டார்கள். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பார்கள். இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப், நிச்சயமாக அல்லாஹ் கணக்கில்லாமல் உணவளிப்பவனாக ரிஸ்க்களிப்பவனாக இருக்கிறான். பொருளாதார தருவன் அவன்தான். அப்படி இருந்து நாம் இப்படி இருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். மரணம் பற்றி அந்த சிந்தனை இல்லாத காரணத்தினால்தான் நம்முடைய இத்தனை செயல்பாடுகளும் முடங்கி போயிருக்கிறது. மரியாதைக்குரிய ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நமக்கு அதிகமான நன்மைகளை சொல்லித் தந்தார்கள். பயான்ங்கிறத நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிறோம். மார்க்க விஷயத்தை ஒன்றை கேட்டால் 1000 ரக்காத் நஃபில் தொழுகிற நன்மை கிடைக்கும். ஒரு நாளைக்கெல்லாம் நம்ம நின்னாலும் கூட 1000 ரக்காத் தொழுக முடியாது. ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம தூக்கம் இருக்குது, நம்முடைய சுயதேவைகள் இருக்கிறது, நம்முடைய அதே போல நம்முடைய எல்லா வேலைகளும் அலுவலகம் இருக்கிறது. ஒரு நாள் நின்று வணங்கினால் கூட 1000 ரக்காத் ஒரு நாள் தொழ முடியாது. அந்த நன்மையை மார்க்க விஷயம் ஒன்றை கேட்டால் கிடைக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப இந்த ஜும்மாவோட ஒரு 10-20 விஷயம் சொன்னோம்னா 20000 ரக்காத் நஃபில் தொழுகிற நன்மை கிடைக்குது. அந்த நன்மையை தாமதமாக வருவர்கள் இழக்கிறார்கள். இது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். நன்மையுடைய வேல்யூ நமக்கு இங்க தெரியாது. நாளை மறுமையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் நன்மையும் தீமையும் சரியாக செய்திருப்பான். நன்மையும் தீமையும் ஒரே மாதிரி. அவனுக்கு ஒரு நன்மை இருந்தா அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். ஒரே ஒரு நன்மை. யாராவது எனக்கு நன்மை தரமாட்டார்களா அப்படின்னு மறுமையில அவன் அலைஞ்சிட்டே இருப்பான். யாராவது ஒரு நன்மை தரமாட்டாங்களான்னு சொல்லி சத்தியத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சத்திய வார்த்தை இது. அப்போ ஒரு மனுஷன் ஒரே ஒரு நன்மையை தான் வச்சுட்டு இருப்பான். ஒரே ஒரு நன்மை தான் வச்சுட்டு இருப்பான். அவன் எந்த பையனோ நன்மையை குடிச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருவான். நாளைக்கு மறுமையில யாருமே யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். நம்ம அப்படி தப்பிச்சிடலாம் நினைக்க கூடாது. நாயகம் சொல்லுகிறார்கள், இப்படி ஒரு மனிதன் ஒரே நன்மையை வைத்திருப்பான், அவன் என்ன செய்வான், அந்த நன்மை அவனுக்கு கொடுத்து நீ சொர்க்கத்துக்கு போலான்னு சொன்னான். அல்லாஹ் தஆலா இந்த காட்சியை பார்த்து விட்டு, யாரா என்னுடைய சன்னிதானத்தில் வந்து தர்மம் பண்ணது, இவனை முதல்ல சொர்க்கத்துக்கு போடுறான்னு சொன்னோம். அப்ப அந்த ஒரு நன்மையினுடைய வேல்யூ நமக்கு தெரியறது இல்லை. அங்க தெரியும் மறு உலகத்துல. இன்னைக்கு ஜும்மா பயான்கள் அலட்சியப்படுத்தி எவ்வளவு ஆயிரக்கணக்கான ரக்காத்துகள் தொழுத நன்மை, பல்லாயிரக்கணக்கான ரக்காத்துகள் தொழுத நன்மை கிடைக்கிறது. ஜும்மா பயானை வாரத்தில் ஒரு நாள் கூட கேட்பதற்கு, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் தயாரில்லை என்று சொன்னால் நம்மை விட துரதிர்ஷ்டசாலிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் மரணம் குறித்து நாம் தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களும் பேசுவோம். அல்லாஹ் தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தந்தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.